மிக முக்கியமான ஒரு விடயம். நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு நடைமுறை, ஏதாவது ஒரு சர்ச்சை பிரச்சனை வருகிற போது நாம் ஒரு ஹதீஸை சொல்ல முற்பட்டால் உடனே மதுஹபுடைய கருத்து இதுதான், எனவே ஹதீஸை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஷாஃபி மதுஹப்படிதான் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று நம்முடைய பல சகோதரர்கள் சர்வசாதாரணமாக சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சகோதரர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை ஹதீஸோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை புரிய வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஒரு மதுஹபை பொறுத்தவரையிலே 4 பிரபலமான மதுஹபுகளை பார்க்கிறோம். இந்த இமாம்கள் மார்க்கத்துக்காக வேண்டி மிகவும் சேவை செய்தவர்கள். பல நாட்கணக்காக வருடக்கணக்காக ஒரு ஹதீஸை தேடி பயணம் செய்தவர்கள், பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்த சேவைகளையும் தியாகங்களையும் நாங்கள் வார்த்தைகளால் வடிக்க முடியாது. எனவே அந்த இமாம்கள் மதிக்கப்பட வேண்டும், அதிலே எந்த இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இமாம்கள் தலை சிறந்த அறிஞர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சொல்லவில்லை எங்களுடைய மதுஹபை பின்பற்றுங்கள் அல்லது நாங்கள் சொல்லுவதுதான் மார்க்கம் என்று எந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்லவில்லை. மாற்றமாக அந்த தலை சிறந்த அறிஞர்களும் சுன்னாவைத்தான் மதித்திருக்கிறார்கள், சுன்னாவுக்குத்தான் முதன்மை இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அதிகமான ஆதாரங்களை பார்க்கிறோம். மாலிக் மதுஹபை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு இமாம், அதாவது இப்னுல் மாஜிஷூன் சொல்கிறார்கள், சமிஅத்து மாலிகன் யகூல், மாலிக் இமாம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், மனிப்ததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனத்தன், யாரொருவன் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு புதிய நடைமுறையை உருவாக்கிவிட்டு இது பித்அத்துன் ஹஸனா, நல்ல பித்அத் என்று அதனை கருதுகிறானோ பார்க்கிறானோ, ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் கான ரிசாலா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரிசாலத்துக்கு மோசடி செய்து விட்டான் என்று அவன் நினைத்து விட்டான் என்றார்கள். அதாவது ஒரு பித்அத்தை செய்துவிட்டு அதற்கு வலு சேர்ப்பது பித்அ ஹஸனா, நல்ல பித்அத். அதாவது பாங்கு சூழலுக்கு முன்னால் ஸலவாத்து சொல்கின்ற ஒரு நடைமுறையை பல பள்ளிகளிலே பார்க்கிறோம். இது ஹதீஸிலே இல்லாத ஒரு விடயம். ஆனால் ஒருவர் சொல்வார், ஸலவாத்து தானே, அது சொல்வதில் என்ன குறைந்து விட போகிறது, ஸலவாத்து சொல்வதை ஏன் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று ஒருவர் வாதிடலாம். அன்புக்குரியவர்களே, ஸலவாத்து சொல்வதில் எந்த தப்பும் கிடையாது. நபியின் மீது அடிக்கடி அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள். ஆனால் எப்ப சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் படித்து தந்திருக்கிறார்கள். லுகர் தொழுகை 4 ரக்காத் 5 ரக்காத் தொழ முடியாது. காரணம், 4ஓடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் படித்து தந்தார்கள். எனவே மார்க்கத்திலே இல்லாத ஒரு பித்அத்தை உருவாக்கி அது நல்ல பித்அத் என்று சொன்னால் அவன் நபியினுடைய தூதுத்துவத்தை புறக்கணித்து விட்டான். பிறகு அதே மாலிக் சொல்கிறார்கள், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், அல் யௌமு அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருக்கின்ற போது ஃபமா லம் யகுன் யௌமஇதின் தீனன் ஃபலா யகூனுல் யௌமு தீனா, அன்றைய நாள் மார்க்கமாக இல்லாதது இன்றைய தினமும் மார்க்கமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலோ அருமைய சஹாபாக்களின் காலத்திலோ தாபியின்கள் தாபியின்களுடைய காலத்திலோ மார்க்கமாக இல்லாதது இன்றைய தினத்திலும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் மார்க்கமாக இருக்க முடியாது. ஏன்? மார்க்கம் புனிதமானது, பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. அதே மாதிரி தான் ஷாஃபி மதுஹப் தான் சரி என்று பல சகோதரர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவருடைய வார்த்தையும் நடைமுறையும் இந்த கூற்றுக்கே முரணானதாக இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மரணிப்பதற்கு முன்பே அவர்கள் நிரபராதியாகிவிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சஹீஹாக இருக்கும் என்றால் அதுதான் என்னுடைய மதுஹப். வ குல்லு ஹதீஸின் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ கௌலி வ இல்லம் தஸ்மஊஹு மின்னி, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தொற்றும் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், ஆனால் அந்த செய்தியை நீங்கள் என்னிடமிருந்து செவிசாய்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக கேள்விப்படுகிறீர்கள். இந்த நேரத்திலே என்னுடைய மதுஹப் முரணாக இருக்கலாம். அந்த என்னுடைய கருத்தையோ மதுஹபையோ ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு ஹதீஸை பின்பற்றுங்கள் என்றுதான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே திருமண கலாச்சாரங்கள் என்று வருகிற போது மார்க்கத்தின் பேரால் பல்வேறுபட்ட பித்அத்துகளை சமூகத்திலே பார்க்கிறோம். கேட்டால் ஷாஃபி மதுஹப் என்று நமது பெரியவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்லிவிட்டார்கள், நான் சொல்லாத ஒரு செய்தியையும் கூட
ஹதீஸாக நீங்கள் கேள்விப்பட்டால், அது சரியான செய்தியாக இருந்தால், மதுஹபுக்கு மாற்றமாக இருந்தாலும் மதுஹபை தூக்கி எறிந்துவிட்டு சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று அந்த இமாமும் கூட நபியினுடைய சுன்னாவுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள். எனவே நபியினுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ அவர்கள் சொல்கிறார்கள், லா துகல்லிதினி, என்னை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம். வலா துகல்லிது மாலிகன், இமாம் மாலிக்கையும் கண்மூடித்தனமாக, வல ஷாஃபிஈ வல அவுஸாஇ வல தௌரி, ஷாஃபிஈயோ அவுஸாஇ தௌரி, இந்த எந்தெந்த இமாம்கள் எல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் யாரையும் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம். வஹுத் மின் ஹைது அஹது, இவர்கள் எல்லாம் எங்கிருந்து எடுத்தார்களோ அங்கிருந்து எடுங்கள். இவர்கள் சொன்ன மார்க்கம் ஹதீஸ், குர்ஆன், சஹீஹான ஹதீஸ் அல் குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்டால் அங்கிருந்து தான் நீங்களும் உங்களுடைய மார்க்கத்தை எடுக்க வேண்டும். அந்த இமாம் சொல்லிவிட்டார், இவர் சொல்லிவிட்டார் என்று கண்மூடித்தனமாக பின்பற்றக் கூடாது என்பதை மிக தெளிவாக இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தலை சிறந்த இமாம்களும் கூட ஒரு பொழுதும் கண்மூடித்தனமாக தங்களை பின்பற்றுமாறு சொல்லவில்லை. மாற்றமாக வாழ்வையின் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் ஹதீஸ் சரியான முறையிலே சஹீஹான ஹதீஸ் என்று நிரூபணமானால், தெளிவு சொல்லப்பட்டால் கட்டுப்பட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தபிஅ துருக்கல் ஹுதா, நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா யதுர்ருக கில்லத்து சாலிகீன், நீ பின்பற்றுகின்ற நேர்வழி அதிலே கொஞ்சம் பேர், எண்ணிக்கை குறைவானவர்கள் தான் நடந்து செல்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள் என்றிருந்தால் அது உனக்கு எந்த குறைவையும் ஏற்படுத்தாது. வையாக்க வ துருக வலாலா, வழிகேட்டின் வாசல்களை விட்டு முன்னே எச்சரிக்கிறேன். வலா தக்தர் பி கஸரத்தில் ஹாலிகீன், அழிந்து போகின்ற அதிகமான எண்ணிக்கையை வைத்து ஏமாந்து விடாதே. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மார்க்கத்தை சுன்னாவை படிக்கிற போது ஒரு செய்தி நமக்கு மிக தெளிவாக வருகிறது என்றால் அதை நாங்கள் பயப்படாமல் பின்பற்ற வேண்டும். நான் மாத்திரம் தானே செய்கிறேன், என்னோடு யாரும் இல்லையே என்றெல்லாம் நாங்கள் நினைக்க கூடாது. சத்தியம் என்பது எண்ணிக்கையை வைத்து அளவீடு செய்கின்ற ஒரு விடயம் அல்ல. மாற்றமாக சத்தியம் தெளிவாக நிரூபணமானால் அது ஒருவராக இருந்தாலும் பரவாயில்லை, எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, சத்தியம் நிச்சயமாக அதுதான் உண்மை என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தாபிஈ சொல்கிறார்கள், ஃபஸ்பிர் நஃப்ஸக அலா சுன்னா, சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதில் நீ பொறுமையாக இரு. பல்வேறுபட்ட எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சவால்கள் வருகிற போதும் சுன்னாவை விட்டுக் கொடுக்க கூடாது. சுன்னாவுக்கு கட்டுப்பட வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். வகிஃப் ஹைது வகஃபல் கௌம், சமூகம் எங்கே நின்றதோ, அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் எங்கே நின்றார்களோ அத்தோடு நீ நின்று கொள். வகுல் ஃபீமா காலு, அவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே நீயும் சொல்லு. எனவே அன்புக்குரியவர்களே, அருமை சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு வரையறையை கீறி அங்கே நின்றிருக்கிறார்கள். அந்த வரையறையோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். நமது பகுத்தறிவுக்கும் நமது மன இச்சைக்கும் ஏற்றாற்போல் புதிய புதிய வணக்கங்களை அறிமுகப்படுத்தி பித்ஆத்துகளை செய்து சுன்னாவுக்கு மோசடி செய்கின்ற ஒரு சமூகமாக மாறிவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற மிகப்பெரிய அரும்பெரும் பொக்கிஷங்களில் இரண்டு